படம் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. செம்ம. ஆக்சுவலி அவங்கவங்க தனுஷோட ஃபேன் சொல்றேன்றதுக்காகலாம் கிடையாது. மூவி சீரியஸாவே நல்லா இருக்கு. இதுல 3 ஹவர்ஸ் படம் போனா மாதிரியே தெரியல. அங்கங்க எங்கேயுமே லாக் ஆகல. எல்லாமே வந்துட்டு செம்மையா இருந்துச்சு. அவங்கவங்க கேரக்டருக்கு ஏத்த மாதிரி சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. படம் சூப்பரா இருந்துச்சு. அதான் நான் இப்போ எப்படி சொல்றது, நம்ம பிச்சைக்காரங்களை ரொம்ப லோவா நினைச்சா அவங்க ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறோம். அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கு அப்படின்றத சொல்ற படம் தான் இது. சார் நல்லா இருக்கு சார், மூவி நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலி மூவி தான். ஸோ எந்த ஒரு லேகும் இல்லை. நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்களுக்கு லேக் தெரியல. மூவிக்குள்ளே நல்ல ஸ்டோரிக்குள்ளே நிறைய எடுத்துகிட்டு போயிருக்காங்க நம்மளை உள்ள. ஸோ நல்லா தான் இருந்தது சார். இந்த ஒரு கம்யூனிட்டி சொசைட்டியில் ஒரு விஷயம், இப்படி ஒரு பார்ட் ஆஃப் விஷயம் நம்ம சொசைட்டியில் இருக்காங்க, அவங்கள எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணுறாங்க ப்ராப்ளம்ஸ்ன்றதை நல்லா வச்சுருக்காங்க சார். சொசைட்டியில் இந்த எப்படி சொல்கிறது, பெரிய பெரிய பிக் இன்ட்ரெஸ்ட்ஸ்லாம் என்ன நடக்குது, அதை மாதிரி விஷயத்த நல்லா சொல்லுது. படம் நல்லா இருக்கு, ஒரு டைம் பார்க்கலாம். டைரக்டர் நல்ல கருத்து தான் சொல்ல வராப்புல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நல்ல கருத்துலாம் சொல்ல வரேங்க இப்போலாம் படமாக எடுத்து படத்தில் மட்டும் சொல்கிறாங்க. அந்த நிஜத்தில் அந்த நல்ல கருத்தை பிரபலப்படுத்துங்க. நல்ல கருத்து, நல்லா இருக்கணும், நல்லதை செய்யணும், மக்கள் நல்லதை செய்யணும், மக்கள் திருந்தணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு அவங்க திருந்தி மக்களுக்குள்ளே மக்களாக இந்த கருத்தெல்லாம் சொல்லி மக்களுக்குள்ளே மக்களாக இந்த கருத்தை வெளிப்படுத்தினா போதும். படமாக வெளிப்படுத்தாதீங்க. பார்த்துட்டு போகிறவங்களும் இருக்காங்கல்ல, அதனால் பார்த்துட்டு சும்மா கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறவங்க இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி கருத்தெல்லாம் செயலாக செய்யுங்க. எல்லாருமே ஈக்குவல்னு சொல்ல வராங்க. தலைவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு, நடிப்புலேயே ப்ரூவ் பண்ணிட்டார். இப்போ ரீசெண்டாக நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்குல்ல, ஆடியோ லஞ்சுக்கு அப்புறம் பார்த்துருப்பீங்களே, நீங்களே கூட போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆக்டிங் மூலியமாக பதில் சொல்லியிருக்காரு. மெசேஜ் வந்துட்டு ஒரு ஹியூமனை மதிங்கன்றது தான் இதில் கான்செப்ட். ஸோ பணம் இருந்தால் தான் எல்லாருக்குமே மதிப்புமே. ஸோ அந்த பணமும் நமக்கு மெயின் அப்படின்றதுமே இருக்கு. தலைவர் ஆக்டிங் வேற லெவல். அவர் எப்படி சொல்றதுன்னா, அவர் அந்த கதாபாத்திரத்துல வாழ்ந்திருக்காரு. அவர் சும்மா ஒரு ஆக்டர்லாம் சொல்ல முடியாது. அவருக்கு இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தா கூட பத்தாதுன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு. எல்லாருமே ஈக்குவல்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். எல்லாருமே மனுஷனா பார்க்கணும். எல்லாம் மனுஷன் தானே, இவன் செத்தா பரவாயில்ல, அவன் செத்தா பரவாயில்ல, எல்லாம் மனுஷன், எல்லாம் ஒரே உயிர் தானே, அதான் சொல்லியிருக்காங்க. தனுஷ் கேரக்டர் தான், தனுஷ் அண்ட் நாகார்ஜுன். ஸோ அது ரெண்டுமே வேற லெவல்ல இருந்துச்சு. அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் எல்லாருமே படத்துல நல்லா பண்ணியிருக்காங்க. யாருமே இந்த கேரக்டர் கம்மி அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் தனுஷ் தூக்கி சாப்பிட்டாரு. படம் நல்லா இருக்கு, எல்லாருமே அவங்கவுங்க ரோல் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கு. எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஐயோ அவருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நாகார்ஜுன் அவர் நல்லா பண்ணியிருக்காரு, தனுஷ் நல்லா பண்ணியிருக்காரு. மோஸ்ட்லி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இல்ல 3 மணி நேரம் போன மாதிரிலாம் தெரியல எனக்கு. நார்மல் ஷூட் மாதிரி தான், நார்மல் 2.5 மூவி மாதிரி தான் இருந்துச்சு. 3 ஹவர்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ தெரியல. தலைவர் தான் வாழ்ந்துட்டாரு, அவரும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. நான் இவ்வளோ நேரம் இருக்கும்போது பார்க்குறேன் அவர் இந்த மாஸ் மூவிலேருந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஆனால் தலைவர் வாழ்ந்துட்டார், பிச்சைக்காரனா வாழ்ந்துட்டார். ஓகே பார்க்கலாம், அதான் ஒன் டைம் பார்க்கலாம். வந்துட்டோம், டிக்கெட் எடுத்துட்டோம், சரி பார்ப்போம், தனுஷ்காக பார்க்கலாம், அவ்வளோதான். ஒரு மூவி பார்க்கும்போது 3 ஹவர்ஸ் நம்மளை ஒரு இடத்துல நம்ம சொசைட்டியை ரொம்ப பெருசாக எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஒரு மெசேஜ் நல்லாவே எல்லாருக்கும் புரிய வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல ரொம்ப எமோஷனலாக இருந்தது. எல்லாருக்குமே அது ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். தலைவர் தான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல, தலைவர் பார்க்க வந்தேன், பிடிச்சி படமே பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்கு. தெலுங்கு டேரக்டர்னா ஒரு டவுட் இருக்கும்ல, பக்காவாக பண்ணிருக்காங்க. பாத்தியோட டபுள் மடங்கு அடிக்கும். பாத்தியும் தெலுங்கு டேரக்டர் தானே, பாத்தியோட டபுள் மடங்கு அடிக்கும். 3 ஹவர் 5 ஹவர் இருந்தாலும் பார்க்கலாம், லேகே இல்லை, போர் அடிக்கல. அதான் சார் வாழ்ந்திருக்காரு சார், அவர் இந்த ஸ்டோரியில வாழ்ந்திருக்காரு. அவர் அந்த பர்டிகுலர் ரோலுக்கு அவர் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு. அது அவுட்லுக் நல்லாவே வந்திருக்கு. ரஷ்மிகா அவங்க ரோல் நல்லா பண்ணிருக்காங்க, நாகார்ஜுனும் அவர் ரோல் நல்லா பண்ணிருக்காங்க. ஆப்வியஸ்லி தனுஷ் ஹீரோ இல்லாம சொல்றேன். நாகார்ஜுனா அவரு நல்லா இருந்தது, வில்லன் ரோல் நல்லா இருந்துச்சு. ராஷ்மிகா அந்த அளவுக்கு வெயிட்டான ரோல் கொடுத்திருக்காங்களா எப்படி? லைக் அவங்க ஹாஃப் ஆஃப் த ஃபிலிம்க்கு அப்புறம் தான் வராங்களே. ஓகே நல்லா இருந்தது, என்ன பிடிச்சிருக்கு. தனுஷ் இன்னோசென்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காரு, அது நல்லா இருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் ரொம்ப ஆக்ஷன் ஹீரோ மாதிரி இல்லாமல் இது மாதிரி நல்லா ஒரு வயசு என்ன சொல்ல வராங்க. அதான் ஒரு பேசிக் ஹியூமனிட்டி இருக்கணும். அது கம்பேக் இருக்குமா இல்லை எப்படி, என்ன தனுஷ்க்கு எதுக்கு கம்பேக் இருக்கணும்? இஸ் ஆல்வேஸ் ஆன் தி டாப். நோ சாங் ஃபைட் எல்லாம் படத்துல ஒரு சாங் டாப் சாங். டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.